திருச்சிற்றம்பலம். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம் பிறை போலும் எயிற்றனை நந்தி மகதனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. பூழியர் கோன் வெப்பொழித்த புகழியர் கோன் கழல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணிந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் வல் தொண்டர் பதம் போற்றி உழிமலி திருவாத உரர் திருத்தாள் போற்றி. நால்வர் பொத்தாள்களையும் வணங்கி இன்று இப்பதிகத்தினை உய்த்துணர தொடங்குகிறேன். நம்ம எல்லாம் ஆட்டுவித்துக் கொண்டிருக்கும் கூத்த பிரானின் திருவடிகளை மனம் மெய் மொழிகளால் வணங்கி இதனை தொடங்குகின்றேன். அப்பர் அருளெறி மன்றம் வாயிலாக இந்த வாய்ப்பினை எமக்கு அளித்த சிவசாந்தா சண்முகம் அம்மையார் அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதனை கேட்க காத்திருக்கும் அனைத்து அடியார்களுக்கும் அன்பர்களின் திருவடிகளை பணிந்து வணங்கிக் கொள்கிறேன். எமக்கு அடியனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் பதிகம் முதலாம் திருமுறை 106ஆம் பதிகம், தலம் திருவூரல். தக்கோலம் என்றது தலமானது வழங்கப்படுகிறது. தக்கோலம் தக்கன் ஓலமிட்டதால் தக்கோலம் என்று அழைக்கப்படுவதாக தல வரலாறு கூறுகிறது. இப்பெருமான் சுயம்புலிங்கம், மணலால் ஆன லிங்கம். இதற்கு மஞ்சள் காப்பு மட்டுமே செய்கின்றனர். பெருமான் நிறம் மாறும் தன்மையுடையவர். உத்தராயண காலத்தில் இளம் சிகப்பு நிறமாகவும் தட்சிணாயன காலத்தில் வெள்ளை நிறமாகவும் காட்சியளிப்பார். பெயர்பட்ட பெருமான். இப்பெருமானுக்கு ஜலநாதீஸ்வரர் என்று திருப்பெயர் வழங்கப்பெறுகின்றது. உத்தி முனிவர் அவருடைய மகன் காமதேனுவின் சாபம் பெற்றான். எனவே அச்சாபத்திலிருந்து வெளிவருவதற்கு இப்பெருமானை, இத்தலத்து பெருமானை வணங்கி அவன் சாப விமோசனம் பெற வழி அருளச் செய்யுமாறு வேண்டினான். இறைவர் நந்தி பெருமானுடைய வாயிலிருந்து கங்கையை வரவழைத்து அதில் அந்த நீர் கொண்டு சாப விமோசனம் பெறுமாறு அருளி செய்தார். எனவே இப்பெருமான் ஜலநாதீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். ஞானசம்பந்தரால் பாடப்பெற்ற தலம். இப்பதிகம் வியாழக்குறிஞ்சி பண்ணில் அமைந்துள்ளது. இப்பதிகத்திற்குள் செல்லலாம். இப்பதிகத்தில் எல்லா பாடல்களிலுமே உள்குதுமே உள்குதுமே என்று குறிப்பிட்டு பாடியுள்ளார் ஞானசம்பந்தர். உள்குதுமே என்பதற்கு இதே சொல்லை மாணிக்கவாசகர் தன்னுடைய திருச்சதகத்தில் கையாண்டிருக்கிறார். உடையானே நிந்தனை உள்கி உள்ளம் முருகும் பெருங்காதல் உடையார். உடையானே நிந்தனை உள்கி உள்ளம் முருகும் பெருங்காதல் உடையார்.
உள்கி உள்ளம் உருகும் பெருங்காதல் உடையார் என்கிறார். உள்கி என்றால் உள்ளம் உருகும், பெருங்காதல் என்று நாம் அர்த்தம் கொள்ளலாம். இங்கு ஞானசம்பந்தர் ஒவ்வொரு பாடலிலும் உள்குதுமே உள்குதுமே என்கிறார். பெருமானுடைய கடலடியை நினைந்து உள்ளம் உருகி பெருங்காதலோடு பாடுவதையே அவர் அங்கனம் குறிப்பிடுகிறார் என்று நாம் இதிலிருந்து பொருள் கொள்ளலாம். முதல் பாடல் வியாழக்குறிஞ்சி பள்ளியில் அமைந்துள்ளது. மாறில உணரணம் அவை மாயவோர் வெங்கணையாலன்று நீரழ எய்த எங்கள் நிமலன் இடம் வினவில் தேரலிரும் பொழிலும் திகழ் செங்கயல் பாய் வயலும் சூழ்ந்த ஊரலமர்ந்த பிரான் ஒலியார் கழல் உள்குதுமே. திருச்சிற்றம்பலம். மாறில் அவுணர் அரணம் அவை மாய. மாறில் அவுணர் தனக்கு ஒப்பில்லாத, தனக்கு ஒப்பாரே இல்லாத அவுணர்கள். அவுணர்கள் எனில் அசுரர்கள். அசுரர்களுக்கு ஒப்பானவர்கள் யாரும் இல்லை என்றால் அவ்வளவு வலிமை பொருந்திய அந்த அசுரர்களுக்கு அரண்களாக விளங்கிய முப்புரங்கள். முப்புரங்களை பெருமான் வெங்கணையால், மேருவை வில்லாக வளைத்து ஒரே கணையால் நீர்பட செய்து அழித்த எங்கள் நிமலன். அதனை 3 அரண்களையும் ஒரே அம்பினால் பொடி செய்த நிமலன் எழுந்தருளிய இடம் எது என்று கேட்பீரானால் அது இந்த ஊரல் தலமே ஆகும் என்று கூறுகிறார். இந்த ஊரல் தலமானது தேனிறைந்த பெரிய பொழில்களும் விளங்கிய செங்கயல்கள் பாயும் வயல்களும் சூழ்ந்துள்ள திருவூரல் என்று இந்த ஊரலுடைய வளத்தினை குறிப்பிடுகிறார். அப்பெருமானுடைய ஒலிக்கின்ற கடல் அணிந்த திருவடிகளை நாம் தியானிப்போம் என்கிறார். ஒலிக்கின்ற கடல், அவனுடைய கடலானது, திருவடியானது ஒலிக்கின்றதாம். அப்பேற்பட்ட ஒலிக்கின்ற கடலணிந்த திருவடிகளை நாம் உள்குதுமே, உள்குதுமே என்றால் உள்ளம் உருகி காதலோடு நாம் நினைக்க வேண்டும் என்று கூறுகிறார். இவ்வாறு அவுணர்களின் முப்புரங்களை, அரண்களை ஒரே அம்பில் பொடி செய்த திறத்தினை மாணிக்கவாசகர் திருவாசகத்தில் திரு உந்தியார் பாடலில் கூறுகிறார். வளைந்தது வில்லு விளைந்தது பூசல் உழைந்தன முப்புறம் உந்தி பர ஒருங்குடன் வெந்தவாறு உந்தி பர ஈரம்பு கண்டிலம் ஏகம்பர் தங்கையில் ஓரம்பே முப்புறம் உந்தி பர ஒன்றும் பெருமிகை உந்தி பர. இது ஞான வெற்றி, திருவருள் வெற்றி, பெருமானுக்கு வெற்றி. வலிய அவுணர்களை எவ்வாறு அழிக்கிறார்? மேருவை வில்லாக வளைத்து ஓர் அம்பினால், ஈரம்பு கண்டிலம், ஈரம்பு இல்லை, ஏகம்பர் தம் கையில், ஒரே அம்புதான் தன் கையில், ஓரம்பே முப்புறம் முந்திப்பற, முப்புறத்தையும் எரித்தது ஓர் அம்புதான் என்று பெருமிகை கொண்டு உந்திப்பற என்று கூறுகிறார். உந்திப்பற என்பது பெண்கள் விளையாடும் ஒரு விளையாட்டு. இதை சொல்லி சொல்லி பெருமிகையோடு எல்லோரும் குதித்து விளையாடுவதே இந்த விளையாட்டு. ஒருங்குடன் வெந்தவாறு உந்திப்பற, அதே கருத்தினை இங்கு நீரழ எய்த எங்கள் நிமலன் என்று இப்பாடலில்
ஞானசம்பந்தர் கூறுகிறார். நீரெழ எய்த, நீர் எழ எரித்து சாம்பலாக்கியவன் என்று நிமலன் என்று இந்த குறள் பதிகத்திலும் குறிப்பிடுகிறார். இந்த முப்புறம் எரித்ததை நாம் ஆணவம், கண்மம், மாயை என்ற 3 மலங்களையும் எரிப்பவன் என்றும் நாம் கொள்ளலாம். நமக்கு உள்ள மும்மலங்கள், மும்மலத்தோடு தான் நாம் பிறந்திருக்கிறோம். 3 மலங்களையும் போர்த்தியே உயிர்கள் ஜனிக்கின்றன. இந்த 3 மலங்களையும் எரிக்க வல்லமையுடையவன் நம் பெருமான். நம் புறங்களை எரித்தது போல் நம் மும்மலங்களை எரித்து நமக்கு அருள் செய்து முக்தி கொடுப்பான் என்று நாம் இதனை புரிந்து கொள்ளலாம். அடுத்த பாடல் மத்த மத கரியை மலையான் மகள் அஞ்சு கையால் மெத்த உரித்த எங்கள் விமலம் விரும்புமிடம் தொத்தலரும் பொழில் சூழ் வயல் சேர்ந்தோழி நீல நாளும் நயனம் ஒத்தலரும் கழனி திருவூரலை உள்குதுமே. திருச்சிற்றம்பலம். இப்பாடலில் யானையை உரித்து போர்த்திய செயல் இங்கு விளக்கப்படுகிறது. மதம் பொருந்திய பெரிய தலையுடைய யானையை மலைமகள் அஞ்ச மெல்ல உரித்து போர்த்தினார் சிவபெருமான் என்று கூறப்படுகிறது. இதனை உயிர்களை உணவுக்காகவோ அல்லது வேள்விக்காகவோ கொல்பவர்கள் அவர்கள் தம்மை தாமே கொல்பவர் ஆவர் என்ற கருத்தினை சீவக சிந்தாமணி இவ்வாறு குறிப்பிடுகிறது. வேள்வியாய் கண்படுத்தும் வெவ்வினை செய் ஆடவர்கை வாளிவாய் கண்படுத்தும் வாரணத்தின் ஈருரி போல் கோழிவிழ்ப்பு நீள்வளைவாய் கண்படுத்தும் இந்நனமே நாள் உலப்பித்திட்டார் நமர் அலாதாரெல்லாம் என்று கூறுகிறது. யானையின் ஈருரியை போர்த்தியவர் உயிரோடு இருக்க மாட்டார் என்பது இந்த பாடலிலிருந்து நமக்கு விளங்குகின்றது. யானையின் தோலை உரித்து ஈரத்தோடு அதை போர்த்தி கொண்டால் போர்த்தி கொள்பவருக்கு கட்டாயம் இறப்பு நிச்சயம் என்றதால் உம்மை அஞ்சுகிறாள். ஆனால் பெருமானானவர் அப்பேற்பட்ட வீரச் செயலை செய்கிறார். எவ்வாறு நஞ்சை ஆலாலத்தை உண்டாரோ உண்டும் அவருக்கு பிறப்பு இறப்பு என்பது இல்லை அல்லவா? ஆலாலத்தை உண்டும் அவர் வீரச் செயலை செய்தும் அவர் பெருமையை விளக்குகிறார். இதே போன்று இந்த யானையை ஈருரி போர்த்தும் அவர் தன்னுடைய வீரச் செயலால் உலகுக்கு எடுத்துரைக்கிறார். அவருடைய வீரச் செயலை நாம் அதிலிருந்து புரிந்து கொள்ளலாம். திருச்சிற்றம்பலம். இதே கருத்தினை அப்பர் சுவாமிகளும் இரும்பு கொப்பளித்த யானை ஈருரி போத்த ஈசன் என்று தன்னுடைய தேவாரத்தில் குறிப்பிடுகிறார். இரும்பு கொப்பளித்த யானை ஈருரி போத்த ஈசன் என்றால் ஈரமாக உரித்த உடனே அவர் போர்த்திக் கொள்வதால் ஈருரி போர்த்த ஈசன் என்று அவருடைய வீரச் செயலை விளக்குவதாக
இந்த பாடல் அமைந்துள்ளது. அப்பேற்பட்ட சிவபெருமான் விரும்பும் இடம் யாது என்று நீங்கள் கேட்டால் அது இத்தலமேயாகும். பூங்கொத்துகள் விரிந்துள்ள பொழில்கள் சூழ்ந்ததும் வயல்களில் நாள்தோறும் முளைத்து விளங்கிய நீல மலர்கள் மங்கையரின் கண்களையொத்து மலரும் வயல் வளங்களை உடையதுமான திருவூரல். திருவூரல் தலத்தை நாம் உள்ளம் உருகி நினைவோமாக என்று கூறுகிறார். இத்தலத்தின் வளத்தினை பூங்கொத்துகள் விரிந்துள்ள பொழில்கள் சூழ்ந்ததும், பொழில்கள் எவ்வாறு சூழ்ந்திருக்கிறது? பூங்கொத்துகள் நிறைந்து சூழ்ந்திருக்கிறது. வயல்களில் நாள்தோறும் முளைத்து விளங்கிய நீல மலர்கள், நீல மலர்கள் எவ்வாறு இருக்கின்றன என்றால் மங்கையரின் கண்களை ஒத்து இருக்கின்றனவா. அவ்வாறு வளத்தை உடைய இந்த தக்கோலமாகிய திருவூரல் தலத்தினை நாம் உள்குவோமாக, மனம் உருகி நாம் அன்புடு நினைப்போமாக என்று ஞானசம்பந்த பெருமான் நமக்கு அருள் செய்துள்ளார். அடுத்த பாடல். ஏனமறுப்பினோடு எழிலாமையும் பூண்டழகா நன்றும் காணமர் மான்மரி கை கடவுள் கருதுமிடம் வானமதி தடவும் வளர் சோலைகள் சூழ்ந்தழகார் நம்மை ஊனமறுத்த பிரான் திருவூரலை உள்குதுமே. ஏன மறுப்பினோடு எழில் ஆமையும் பூண்டு அழகார், பன்றி கொம்புகளோடு ஆமை ஓட்டையும் அணிகலனாக அழகுற பூண்டுள்ளார். நல்ல காட்டில் வாழும் மான் கன்றை தன் கையில் ஏந்தியுள்ளார். பேர்பட்ட கடவுளாகிய சிவபெருமான் விரும்பும் இடம் இத்தலம் திருவூரலாகும். திருவூரலின் தல வளத்தினை வானத்தின் கண்ணுள்ள மதி தோயுமாறு வளர்ந்துள்ள சோலைகளால் அழகுற சூழப்பட்டு, மதி சந்திரனை தோயுமாறு வளர்ந்துள்ள சோலைகள் சந்திரனை தொடும் அளவு உயர்ந்துள்ளவாம். அங்குள்ள சோலைகள் எல்லாம் அதனுடைய உயரம் பார்த்தால் மதியை தொடுமாறு உயர்ந்துள்ளதாம். அப்பேற்பட்ட அழகு மிக்க தக்கோலத்தினை நாம் நினைத்தால் பிறவி பிணியை போக்க வல்லார் சிவபெருமான். பிறவி பிணியை போக்கவல்ல சிவபெருமான் எழுந்தருளிய இத்தலம். இத்தலத்தினை நாம் உள்குவோமாக, அன்புடன் நினைவோமாக, பெருங்காதலுடன் நினைந்து கொள்வோமாக என்று கூறுகிறார். இந்த இடத்தில் ஞானசம்பந்தருடைய தோளுடைய செவியன் பாடலிலும் முற்றலாம்பை இள நாகமோடென மூளை கொம்பவை பூண்டு வற்றலோடு கலனாபலி தேர்ந்தனதுள்ளும் கவர்கள்வன் என்று அங்கேயும் ஆமையோட்டையும் பன்றி கொம்புகளோடு அணிகலனாக அவர் பூண்டிருப்பதை அந்த பாடலிலும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 4ஆம் பாடல். நெய்யணி மூவிலை வேன் இறைவெண் மழுவும் அனலும் அன்று கையணி கொள்கையினான் கடவுள் இடம் வினவில் மையணி கண்மடவார் பலர் வந்து இறைஞ்ச மன்னி நம்மை உய்யும் வகை புரிந்தான் திருவூரலை உள்குதுமே. நெய்யணி மூவிலை வேல் நிறை வெண்மழுவும் அனலும், வெண்மழுவும் ஒளி நிறைந்த வெண்மழுவும் அனலும் தன் கையில் அணிந்திருக்கிறான். மூவிலை வேல் அணிந்திருக்கிறான். மூவிலை வேலானது நெய் பூச பெற்ற மூவிலை வேல்.
இத்தகைய ஆயுதங்களை அவன் கையில் ஏந்தியிருக்கிறான். மழு, வேல், அனல் ஆகியவற்றை அவன் கையில் அணிந்திருக்கிறான். அப்பேற்பட்ட இறைவன் விரும்பி அமரும் இடமானது தக்கோலமாகும். இத்தக்கோலத்தில் மை பூசப்பெற்ற கண்களுடைய மடவார் பலர் வந்து வழிபட நிலையாக தங்கியிருக்கிறார் இங்கே பெருமான் என்று ஞானசம்பந்த பெருமான் கூறியுள்ளார். மை பூசிய பெண்கள் எல்லாம் இங்கே வழிபடுகின்றார்களாம். அப்பேற்பட்ட தலத்தில் பெருமான் எப்படி இருக்கிறார்? நிலையாகவே தங்கியிருக்கிறார் என்று கூறுகிறார். அவர் அங்கு தங்கி நாம் உய்யும் வகையில் எழுந்தருளி அருள் புரிகிறார். எனவே நாம் அங்குள்ள பெருமானை வழிபட்டால் நாம் உய்யலாம் என்று நாம் இதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். உய்யும் வகையை நமக்கு அருளுகிறார். இத்தலத்தை நாம் அன்போடு நினைவு கூறுவோமாக. திருச்சிற்றம்பலம். 5ஆம் பாடல். என் திசையோர் மகிழ எழின் மாலையும் போனகமும் பண்டு சண்டி தொழ அழித்தான் அவன் தாழும் இடம் வினவில் கொண்டல்கள் தங்கு குளிர் குளிர் பொய்கைகள் சூழ்ந்து நஞ்சை உண்ட பிரான் வரும் திருவூரலை உள்குதுமே. இப்பாடலில் சண்டீசருடைய குறிப்பை இங்கே குறிப்பிடுகிறார். 8 திசையில் என் திசையோர் மகிழ எழில் மாலையும் போனகமும் பண்டு சண்டி தொழ அழித்தான் அவன் தாழும் இடம் இரவில். சண்டீசருக்கு உணவும் தான் சாத்திய மாலையும் உணவையும் அவருக்கு அளித்தான் பெருமான். பெருமானுக்கு சாற்றப்படும் மாலையும் அவருக்கு அளிக்கப்படும் உணவும் சண்டீசருக்கு செல்கின்றதாக ஒரு ஐதீகம். சண்டீசர் என்பவர் 63 நாயன்மார்களில் ஒருவர். விசார சருமர் என்பது அவருடைய பெயர். விசார சருமர் குழந்தையாக இருந்தபோது மிகவும் அறிவில் சிறந்தவராக காணப்பட்டார். கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கினார். எதையும் சொல்வதற்கு முன்பே அவர் அறிந்து கொள்வார். அவ்வளவு ஞானம் மிக்கவராக அவர் விளங்கினார். அவர் ஒரு சமயம் தன் நண்பர்களுடன் சென்று கொண்டிருக்கும் போது பசுவினை நண்பர்கள் அடிக்கின்றனர். அப்பொழுது அவர் பசுவை அடிப்பது மிகவும் பாவமான செயல் என்பதை அவர்களுக்கு உணர்த்துகிறார். அன்றியிலிருந்து பசுவை ஓட்டிச் செல்வதை தனக்கே கடமையாக கொண்டு பசுக்களை ஓட்டிச் சென்று காட்டுக்குள் ஓட்டிச் செல்வதை அவர் ஒரு கடமையாக எடுத்துக்கொள்கிறார். அவ்வாறு பசுக்களுடன் அவர் செல்லும்போது பசுக்கள் மிகவும் அன்புடன் இவருடைய அன்பை புரிந்து கொண்ட பசுக்கள் இவர் இல்லை என்றால் கண்ணீர் விட்டு அழுவாம். அதுபோல பசுக்கள் அதே போன்று பால் கறப்பதற்காக இவர் கையை வைத்தவுடனே பால் சுரந்து விடுவான். போன்று மிகவும் அன்போடு பசுக்களிடம் அவர் பழகுவார். எனவே பசுக்கள் அவருக்கு பாலை சுரந்து கொடுக்கும். அப்போது அவர் மணலால் லிங்கம் செய்து அன்போடு மிகவும் அன்போடு பூக்கள் சாத்தி அர்ச்சனைகள் செய்து இவ்வாறு பசுக்கள் தரும் பாலினை அவர் பசுக்கள் தானாக சுரக்கின்ற பாலினை அவர் லிங்கத்திற்கு படைத்து அவர் பூஜையினை தினமும் செய்து வருவார். இதனை அறிந்த ஊர் மக்கள்
பசுக்கள் பாலை சுரந்து விடுகின்றன என்று விசார சருமருடைய தந்தையிடம், எச்சதத்தன் அவருடைய தந்தையின் பெயர், அவரிடம் முறையிடும் போது அவருடைய தந்தை வந்து பார்க்கிறார். அப்படி பார்க்கும்போது தன்னுடைய மகன் இந்த மாதிரி பாலை அவன் சிவனுக்கு அவன் அர்ப்பணம் செய்வதையும் பசுக்கள் பாலை சுரப்பதையும் கண்டு மிகவும் வெகுண்டு எழுகிறார். அவர் அந்த பூஜையை கலைப்பதற்காக விசார சருமரை அடிக்கிறார். நிறைய முறை அடிக்கும் பொழுது விசார சருமருக்கு எதுவுமே அவர் கேட்கவில்லை. அன்புடன் தன்னுடைய பூஜையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் ஒரு குச்சியை எடுத்து எச்சதத்தன் அந்த பாலை, அவர் களத்தில் இருந்த பாலை தட்டி விடும்போது அதை கண்டு எழுந்த வெகுண்ட விசாரசருமர் அந்த கோலை எடுக்கிறார். அது மழுவாக மாறுகிறது. தந்தையை அடிக்கும்போது தந்தை இறந்து விடுகிறார். சிவபெருமான் காட்சியளித்து சண்டீசருடைய அன்பான பூஜையை ஏற்றுக்கொண்டு அவருக்கு சண்டீச பதவியை அளித்து மாலையையும் உணவையும் அவருக்கு வழங்குகிறார். இது அனைத்துமே சிவபெருமான் சண்டீசருடைய பூஜை முறை, அன்பான ஒரு பூஜை முறையை ஏற்றுக்கொண்ட ஒரு நிகழ்ச்சியாக கொள்ள வேண்டும். அனைத்தையுமே தன்னுடைய உணவு, தனக்கு படைக்கப்பட்ட உணவு, மாலைகள் அனைத்தையும் சண்டீசருக்கே வழங்குகிறார் சிவபெருமான். அப்பேற்பட்ட பெருமை பெற்றவர் விசார சருமர். 8 திசைகளில் உள்ளாரும் கண்டு மகிழுமாறு தன்னை தொழுத சண்டீசர். அனைவரும் 8 திசைகளும் உள்ளாரும் கண்டு மகிழுமாறு தன்னை தொழுத சண்டீசருக்கு இவருடைய பூஜை முறையை அனைவரும் கண்டு தொழுகின்றனராம். அப்பேற்பட்ட சண்டீசருக்கு அழகிய மாலை, உணவு முதலியவற்றை பண்டு சண்டி தொழ அளித்தான். அவன் தாழும் இடம் வினவில். அவனுடைய வாழும் இடம், பெருமான் வாழும் இடம் எது என்று கேட்டால் திருவூரலே ஆகும். இதே சண்டீசருடைய பற்றிய ஒரு குறிப்பினை ஞானசம்பந்தர் திருக்கோளிலி பதிகத்தில் குறிப்பிட்டுள்ளார். வந்த மணலாலிலிங்கம் மண்ணியின் கண் பாலாட்டும் சிந்தை செய்வோன் தன் கருமம் தேர்ந்து சிதைப்பான் வரும் அத்தந்தைதனை சாடுதலும் சண்டீசன் என்றருளி கொந்தனவும் மலர் கொடுத்தான் கோளிலியம் பெருமானே என்று கோளிலி பதிகத்தில் பாடியுள்ளார். அப்பேற்பட்ட திருவூரல் தலமானது மேகங்கள் தங்கும் பொழில்களும் குளிர் பொய்கைகளும் சூழ்ந்து விளங்கும் திருவூரலாகும் என்று அதனுடைய குளிர்ச்சியை குறிப்பிட்டு கூறியுள்ளார். அப்பேற்பட்ட பெருமானை நாம் உள்குவோமாக, அன்போடு நினைப்போமாக என்று இப்பாடலிலும் குறிப்பிடுகிறார். 8ஆம் பாடல். கருத்த மனத்தினோடும் கடுங்காலன் வந்து எய்துதலும் கலங்கி மன மறு குறு மாணிக்கருள் மகிழ்ந்தான் இடம் வினவில் செரு தெழுவாளரக்கன் சிறந்தோழும் மெய்யும் நெறிய அன்று ஒரு தருள் செய்த பிரான் திருவூரலை ஒழுகுதுமே. இப்பாடலில் அறக்கருணை மரக்கருணை இரண்டையும் குறிப்பிடுகிறார். கருத்த மனத்தினொடும் கடுங்காலன் வந்து எய்துதலும் கலங்கி,
சினம் பொருந்திய, கருத்த மனம் என்றால் சினம் பொருந்திய மனத்தோடு யார் வருகிறான்? காலன் வருகிறான். எதற்கு வருகிறான்? மார்க்கண்டேயனின் உயிரை பறிக்க, வாழ்நாளை கவர வந்து அடைதலை கண்டு கலங்கியவுடன் என்ன செய்கிறார்? மார்க்கண்டேயர் இறைவனை தழுவுகிறார். இறைவனை தழுவும் போது அருள் புரிகிறான் இறைவன். காலனை காலால் கடிந்தான் இல்லையா, அடியவர்க்கா அருள் புரிகிறான். இது அறக்கருணை. தன்னை மதியாது செருத்தெழு வாழ் அரக்கன் சிறந்தோளும் மெய்யும் நெறிய அன்று ஒரு தருள் அங்கு தண்டித்தான். அரக்கனானவன் ராவணன் தலை, தோள், உடல் ஆகியவற்றை நெரித்து அருள் செய்தான். ஏனென்றால் அவனுடைய சினம், தன்னை மதியாது சினந்து வந்த அரக்கன், தன்னை மதிக்காமல் சினத்தினால் வந்த அரக்கனுக்கு மரக்கருணை புரிந்தார். அப்பேற்பட்ட சிவபெருமான் உரையும் இடம் எது என்றால் இந்த திருவுருளாகும். அப்பேற்பட்ட சிவபெருமானை நாம் நாள்தோறும் அன்பு கூர்ந்து உள்ளம் உருகி நினைவோமாக என்று கூறுகிறார். ஒன்பதாம் பாடல். நீரின் இசை துயின்றோன் இறை நான் முகனும் அறியாது அன்று தேரும் வகை நிமிர்ந்தான் அவன் சேரும் இடம் வினவில் பாரின் இசை அடியார் பலர் வந்து இறைஞ்ச மகிழ்ந்து ஆகம் ஊர் மரவசைத்தான் திருவூரலை உள்குதுமே. நீரின் இசை துயின்றோன் இறை நான்முகனும் நீரில் துயில் கொள்வோன் ஆகிய திருமால் நான்முகனும் அறியாது அன்று தேரும் வகை நிமிர்ந்தான். அவர்கள் இருவராலும் காண முடியாமல் தேடி ஆராயுமாறு நிமிர்ந்து நின்றவனும், அவர்கள் தேடி அடிய முடியும் காண முடியாமல் தவித்தனர், தழலாய் நின்றான் பெருமான். அப்பேற்பட்டவன் மண்ணுலகில் பாரின் மிசை அடியார் பலர் வந்து இறைஞ்ச, மண்ணுலகில் அடியவர் பலரும் வந்து வணங்க மகிழ்கிறான். அடியவர்கள் பலரும் வந்து மகிழ வணங்கவே அவன் மகிழ்ந்து ஆகம் ஊரும் அறவசைத்தான் திருவூரலே உதவுமே. மகிழ்ந்து ஊரும் பாம்பினை இடையில் கட்டி கொள்ளுகிறான். அப்பேற்பட்ட சிவபெருமான் எழுந்தருளிய இடம் திருவூரலாகும். அதனை நாம் அன்போடு நினைவு கூர்வோமாக என்று கூறுகிறார். இந்த இடத்தில் நான்முகனும் திருமாலும் காண முடியவில்லை. ஆனால் அடியார்களுக்கு அவன் அகப்படுகிறான் என்பதை நாம் பல பதிகங்களில் நாம் பார்க்கலாம். திருவாசகத்தில் கமல நான்முகனும் கார்முகில் நீரத்து கண்ணனும் நண்ணுதற்கு அறிய விமல நேயமுக்கு வெளிப்படாய் என்ன வியந்தழல் வெளிப்பட்ட எந்தாய். மாணிக்கவாசகர் நான்முகனும் கண்ணனும் காண முடியவில்லை, நண்ணுதற்கு அரிய விமலனே எனக்கு வெளிப்பட்டாய், வியந்தழல் வெளிப்பட எந்தாய், அடியவர்களுக்கு இறங்கி வருபவனே என்று கூறுகிறார். அதே போன்று அப்பர் பெருமானும் நாடி நாரணன் நான்முகன் என்றிவ தேடியும் தீர்ந்தும் காணவல்லரோ மாட மாளிகை சூழ் தில்லை அம்பலத்து ஆடி பா
ஆடி பாதம் என் நெஞ்சுள்ள இருக்கு. பாதம் எங்க இருக்கு? என்னோட நெஞ்சுள்ள இருக்கு. நான்முகனும் நாரணனும் தேடி திரிந்தும் காண வல்லரோ, காணலையே, என் நெஞ்சில இருக்கு அவனோட பாதம் என்று கூறுகிறார். அடியார் நெஞ்சுக்குள் இறைபவன் அவன் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். 10ஆம் பாடல். பொன்னியல் சீவரத்தார் புலித்தட்டையர் மோட்டமணர் குண்டரெனும் இவர் கருளாயீசனிடம் வினவில் தென்னென வண்டினங்கள் செறியார் பொழில் சூழ்ந்து அழகா தன்னை உன்னவினை கெடுப்பான் திருவூரலை உங்குதுமே. பொன்னியல் சீவரத்தார் புலித்தட்டையர் மோட்டமணர் குண்டர் என்னும் இவர் கருளா ஈசனிடம் வினவில் தென்னென வண்டினங்கள் செறியார் பொழில் சூழ்ந்தழகார் தன்னை உன்னவினை கெடுப்பான் திருவூரலை உள்குதுமே. திருச்சிற்றம்பலம். புத்தர்கள் புலிப்பேரிய காளியை தட்டில் இட்டு உண்பவர்கள் ஆகிய அறியாமையை உடைய சமணர்கள். இவர்களுக்கு அருள் புரியாதவன். தன்னை நினைப்பவர்களின் வினைகளை கெடுப்பவன். வினைகளை கெடுப்பவன் என்ன செய்யணும்? நினைக்கணும், அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. தன்னை நினைப்பவர்களின் வினைகளை கெடுப்பவன். அவன் எங்க இருக்கான் அப்படின்னா திருவூரல்ல இருக்கான். வண்டினங்கள் தென் என்ற ஓசையோடு செறிந்த புலிகள் சூழ்ந்த. வண்டினங்களோட ஓசை தென் 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 என்று ஒலிக்கின்றதாம். அந்த ஓசையோடு வண்டு சூழ்ந்திருக்கு என்றாலே பொழில்கள் மலர்கள் நிறைந்திருக்கு என்ற அர்த்தம். எனவே வளங்கள் நிறைந்துள்ள பொழில்கள் சூழ்ந்த அழகிய திருவூர். அந்த திருவூரல்ல பெருமான் நினைப்பவர்களுக்கு வினையை கெடுப்பவன். பெருமானை நினைப்பவர்களுக்கு அவன் வினையை கெடுப்பவன். ஆனா புத்தர்களுக்கும் சமணர்களுக்கும் அவன் எட்டமாட்டான். அப்பேற்பட்ட இறைவனை நாம் அன்புடன் உள்ள முருகி நினைவோமாக என்று ஞானசம்பந்தர் பாடலில் கூறுகிறார். 11ஆம் பாடல். கோடலரும் புறவீர் கொடிமாட கொச்சையர் மண் மெச்ச ஓடு புனல் சடைமேற் கரந்தான் திருவூரல் நாடலரும் புகழான் மிகு ஞான சம்பந்தன் சொன்ன நல்ல பாடல்கள் 10 வல்லார் பரலோகத்து இருப்பாரே. கோடல் செங்காந்தள் செடிகள் நிறைந்த பெரிய புதர்கள் விளங்கும் கொடிகள் கட்டிய மாட வீடுகளை கொண்டதுமான கொச்சையம்பதி. கொச்சையம்பதி என்பது சீர்காழி. சீர்காழிக்கு தலைவன். எப்பேற்பட்ட சீர்காழி? செங்காந்தள் மலர்கள் நிறைந்திருக்கின்றனவாம். அப்பேற்பட்ட செடிகள் புதர்களாக வளர்ந்து நிறைந்து இருக்கின்றனவாம். அப்பேற்பட்ட மாட வீடுகளை கொண்ட அந்த சீர்காழியில் சிவபெருமான் கங்கையை சடையில் அடக்கியுள்ளார். அப்பேற்பட்ட சிவபெருமான் உரையும் திருவூரனை பற்றி ஞானசம்பந்தர் பாடி இப்பாடல்கள் 10 பாடல்களும் பாட வல்லவர். பரலோக திருப்பர். பரலோக திருப்பர் என்றால் முக்தி அடைவர். பரலோகத்துக்கு நாம் செல்லலாம், முக்தி அடைவர். பாடல்கள் 10ஐயும் உள்ளம் உருகி பாடுபவர்கள் பரலோகத்து இருப்பர் என்று தன்னுடைய திருக்கடை காப்பில் திருஞான சம்பந்தர் கூறி அருளி சென்றுள்ளார். இப்பாடல்கள் அனைத்தையுமே நாம் அவர் கூறுவது போல் உள்ளம் உருகி
நாம் பாடி பெருமானின் திருவருளை பெற்று உயலாம் என்று கூறி நிறைவு